ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா எங்க அண்ணனை விடுதலை பண்ணிட்டாங்க. இது விசாரணை மட்டும் முடிச்சுட்டு இன்னைக்கு நீதிமன்றம் வந்து எப்படியாச்சும் அண்ணனை விடுதலை பண்ணிடணும்னு சொல்லியிருந்தாங்க. சோ அதுக்கு ஏத்தப்பட விடுதலை பண்ணிருக்காங்க. இந்த பொய் வழக்கை வந்து சட்ட ரீதியா எப்படி தடுக்கணுமோ அதை வந்து எங்களோட டிஎம்கே லீகல் டீம் கண்டிப்பா பண்ணும் நம்புறோம். நீங்களே சொல்லுங்களா, அணுகுமுறை நல்லா இல்லாதனால தானே நீங்க கேக்குறீங்க. அணுகுமுறை சரியில்லைன்னு. ஆனா ஜனநாயக முறைப்படி எங்களுக்கு பேசக்கூடிய எல்லா ரைட்ஸும் இருக்கு. தட் இஸ் வாட் ஆர்டிகல் 19 says. ஆனா எங்களோட ஜனநாயக குரல்களை அடக்குறதையே ஒரே ரெகுலர் பேட்டர்னா இது வந்து தாவேக்கா அரசு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப நார்மலா ஒரு இன்ஃபுளுசர்ஸா இருக்கட்டும், இல்ல ஒரு பதிவு போடுறவங்களா இருக்கட்டும், அவங்க மேல இந்த ஜனநாயக ரீதியா அவங்க கருத்து வைக்கிறதுக்கே, கருத்து சுதந்திரத்தை பறிக்கிற அளவுக்கு பண்றாங்க. 10,000 குரலை அடக்குனா 1 கோடி குரல் அழிக்கக்கூடிய உடன்பிறப்புகள் இருக்கக்கூடிய திமுக கழகம் சாதாரணமா வரல. திமுக பேசிருக்காங்கன்னு சொல்லி சோ இட்ஸ் a question mark. கரெக்டான இரட்டையார்த்தத்துல அண்ணன் எங்கேயும் பேசல. எங்கேயும் எங்க அண்ணன் ஒரு வார்த்தை கூட யாரையும் மென்ஷன் பண்ணி பேசல. அவர் பேசின தண்ணி தான். தண்ணின்றது கெட்ட வார்த்தை எங்களுக்கு எப்பத்துல இருந்து எங்களுக்கு தெரியலன்னு. அவர் காவேரி தண்ணியை பத்தி தான் சொன்னாரு. இவங்க அதை மேனிபுலேட் பண்ணி அவருக்கு எதிராக ஒரு பொய் வழக்கு போட்டு அவரை கைது செஞ்சா நாங்கெல்லாம் பயந்துருவோம்னு நினைக்கிறாங்க. நாங்க இன்னும் ஸ்ட்ராங்கா தான் அவர் கூட நிக்க போறோம். இல்ல இது முதல்வர் விஜய் முதல் போட்ட அமைச்சரான்னு எனக்கு தெரியல. சந்தேகமா இருக்குன்னு.